have to handle the failures with stout heart. Do something, come up to the level and kick that. You can be very ambitious in what you tackle. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராயர் ஸ்டடி சர்க்கிளில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொழிபெயர்த்தல். மொழிபெயர்த்தல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 5 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த 5 கேள்விகளுக்கும் எளிமையாக எப்படி பதிலளிக்கலாம், எப்படி 5க்கு 5 மதிப்பெண் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு நம்ம 2வது பகுதியாக வந்து நம்ம புத்தகத்திலிருந்து மொழிபெயர்த்தல் சார்ந்து என்னென்ன தகவல்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11th அட்வான்ஸ் தமிழில் மொழிபெயர்ப்பு கலை அப்படின்ற ஒரு பாடத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பு கலை. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாடத்தை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், பிறமொழி சாத்திரங்களை தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் எனும் பாரதியாரின் பாடலுடன் இந்நிகழ்ச்சியை தொடங்கலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பாரதியாரினுடைய பாடல் என்ன பாடல் அப்படின்னாக்கா, பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். பாரதியார் என்ன சொல்றாருனாக்கா, பிற மொழி சாத்திரங்களை தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்றாரு. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ குவாட்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்குற கேள்விகள்ல இது மாதிரியான தகவல்கள் பயன்படும். அடுத்தது, அதேலே ஒரு மொழியில் இருக்கின்ற செய்தியை வேறு மொழிக்கு மாற்றுவது மொழிபெயர்ப்பு. ஸோ மொழிபெயர்ப்புக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மொழியில் இருக்கின்ற செய்தியை வேறு மொழிக்கு மாற்றுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மொழிபெயர்க்கும் போது முதல் மொழிக்கு நிகரான செய்தி 2வது மொழியிலும் இடம்பெற வேண்டும். ஸோ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க அப்படின்னாக்கா, அதுல என்ன செய்தி சொல்லியிருக்காங்களோ அது செய்தி மாறாம இடம்பெறணும், அதைத்தான் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மொழிபெயர்ப்புல 2 லாங்குவேஜஸ் 2 மொழி பயன்படுத்துறோம். அதுல முதல் மொழி, அடுத்தது 2வது மொழி அப்படின்ட்டு 2 பயன்படுத்துறோம். அதுல முதல் மொழியை மூல மொழி எனவும் தருமொழி எனவும் கூறலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ முதல் மொழிக்கு என்னென்ன வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தருமொழி அல்லது மூலமொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது, எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கப்படுகிறோமோ அது 2வது மொழி. இதனை பெருமொழி எனவும் இலக்கு மொழி எனவும் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது மொழி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்றாங்க, பெருமொழி அண்ட் தென் இலக்கு மொழி 2 சொல்றாங்க. பெருமொழி எனவும் இலக்கு மொழி எனவும் சொல்லலாம். 2வது மொழியை பெருமொழி இலக்கு மொழி அப்படின்னு சொல்லலாம். முதல் மொழியை மூலமொழி தருமொழி அப்படின்னு சொல்றாங்க. அந்த செய்தி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, நிகர் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிகர் என்பதற்கு நேரான அல்லது ஒப்பான என்று பொருள். நிகர் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா, நேரான அல்லது ஒப்பான. இது சொற்களுடைய பொருளறிதல்ல உங்களுக்கு பயன்படும், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நிகர் என்பது நேரான அல்லது ஒப்பான என்று பொருள். நிகரான செய்தி என்பது தருமொழியில் இருக்கின்ற சொல் அல்லது தொடருக்கு ஒப்பாக பெருமொழியில் இருக்கின்ற சொல் அல்லது தொடர் என்று பொருள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் மொழி 2வது மொழியை வச்சு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முதல் மொழி 2வது மொழி இது 2த்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ உட்காருங்கள் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, டிரான்ஸ்லிட்டோ அப்படின்ற சொல்ல இருந்து தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற சொல் வந்தது. ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது எதுல இருந்து வந்ததுனாக்கா, டிரான்ஸ்லேட்டியோ அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் லத்தீன் சொல்லிலிருந்து தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்தது. டிரான்ஸ்லேட்டியோ எனும் சொல்லிலிருந்து டிரான்ஸ்லேஷன் என்ற சொல் வந்தது. அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா, கொண்டு செல்லுதல் அப்படின்ற பொருள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னன்னா, கொண்டு செல்லுதல். டிரான்ஸ்லேஷன் கொண்டு செல்லுதல் என்று பொருள். அது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது,
மொழிபெயர்க்கும் செயலில் தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழிபெயர்ப்பு என்று 4 வகை உண்டு. ஸோ மொழிபெயர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தழுவல், இன்னொன்று சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழிபெயர்ப்பு என 4 வகை உண்டு. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தழுவல் அப்படின்னா என்னன்னாக்கா, நேரடியாக மொழிபெயர்க்காமல் மூல மொழி செய்தியை புரிந்து கொண்டு தழுவி எழுதுவது. ஸோ வால்மீகி ராமாயணத்தை தழுவி கம்பராமாயணத்தை எழுதினார். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தழுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுருக்கம். சுருக்கம் என்பது படைப்பை சுருக்கி அறிமுகப்படுத்துதல். ஸோ ஒருத்தவங்க படைத்ததை மினிமைஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ சுருக்கி அறிமுகப்படுத்துதல், இதுதான் சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கருத்து சிதையாமல் இருக்கணும், கோவையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அடிப்படை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடின்றி எழுதலாம். ஸோ அவங்க சொன்னதை அந்த தீமெட்டிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சுருக்கி சொல்லலாமோ அப்படி நீங்க சொல்லலாம். ஒரு கவிதையை கவிதையாகவும் உரைநடையாகவும் மொழி பெயர்ப்பது மொழியாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கவிதையை கவிதையாகவும் பயன்படுத்தலாம், நீங்கள் உரைநடையாகவும் பயன்படுத்தலாம், அல்லது இலக்கியமாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்றதான் மொழியாக்கத்தினுடைய சாராம்சம். மூலமொழி செய்தியிலிருந்து சிறிதும் வழுவாமல் மொழிபெயர்ப்பது நேரடி மொழிபெயர்ப்பு எனப்படும். ஸோ நேரடி மொழிபெயர்ப்புனா என்னன்னா, மூலச்செய்தி அதனுடைய கோர் தீம் என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கூட பெசகாம மொழிபெயர்க்கிறதுக்கு நேரடி மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், தொல்காப்பியத்துல நம்ம மொழிபெயர்த்தல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் தொல்காப்பியர் மரபு நிலையறிந்து அந்த மொழி வழக்கு ஏற்றாற்போல் மொழிபெயர்க்க வேண்டும். ஸோ அந்த மூல மொழியினுடைய மரபு என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு 2ஆம் மொழிக்கு மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தொல்காப்பியர் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்க விதி கூறியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மொழிபெயர்க்க விதி கூறியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தமிழ் வடமொழி சொல்லிலிருந்து தமிழ் மொழிக்கு நேரடியான மொழிச்சொல் பயன்படுத்தும் போது ஷா என்னும் எழுத்தை டா என்னும் எழுத்தை சேர்த்து வருடம் என எழுத வேண்டும் என கூறுகிறார். ஸோ தமிழில் பயன்படுத்த வேண்டிய சூழலில் வடமொழியில் இருக்கின்ற சிறப்பெழுத்துக்களை நீக்கிவிட்டு தமிழ் எழுத்திலேயே எழுத வேண்டும் என்றும், வட சொல்லின் வடிவம் சிதைந்தாலும் வடமொழி சொல்லாகவே கருத வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடம்னு சொல்றதால அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழி ஆயிடாது, அதுவும் வடமொழி சொல் தான் அப்படின்றத சொல்றாரு. ஸோ அடுத்தது இந்த பிரச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா பரப்புரை அப்படின்ட்டு சொல்றாங்க. பிரச்சாரம் அப்படின்னா பரப்புரை. பிரசங்கம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம சொல்றது, சரிங்களா? ஸோ பிரசங்கம் என்பது சொற்பொழிவு, பிரச்சாரம் என்பது பரப்புரை, அதுதான் சொல்றாங்க. பிரச்சாரம் என்பது பரப்புரை, பிரசங்கம் என்பது சொற்பொழிவு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, வட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிய நம்மளுக்கு ஒரு புத்தகம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நீலாம்பிகை அம்மையாரினுடைய வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம். ரொம்ப முக்கியம், பின்வரும் குரூப் 4ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரூப் 2 குரூப் 4ல தமிழுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப அதிகம். வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னாக்கா பேராசிரியர் நீலாம்பிகை அம்மையார். ஸோ அடுத்தது ஃபிஷ் சீடு அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா மீன் குஞ்சுகள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ மீன் குஞ்சு, அதை தமிழ்ல என்னன்னு சொல்றோம்னா மீன் குஞ்சு. ஃபிஷ் சீடு அப்படின்னாக்கா மீன் குஞ்சு, அதை சொல்றாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஷ் சீடு அப்படின்னா சீடு அப்படின்னா மீன் குஞ்சு. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஷ் சீட் அப்படின்னாக்கா மீன் குஞ்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஹைகோர்ட் பெஞ்ச் அப்படின்றதுக்கு நிகரான
மொழிபெயர்த்தல் என்ன அப்படின்னாக்கா உயர் நீதிமன்ற அமர்வு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். பின்வரும் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு மிக அரிய வாய்ப்புகள் உண்டு. ஹைகோர்ட் பெஞ்ச் அப்படின்னாக்கா உயர் நீதிமன்ற அமர்வு. அதை என்னன்னு மொழிபெயர்க்க கூடாது, இருக்கை அப்படின்னு நீங்க வந்து மொழிபெயர்க்க கூடாது. அதுதான் மொழியினுடைய மரபை அறிந்து அதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ட்ரெயின்டு ஸ்டாஃப், ட்ரைனிங் ஸ்டாஃப் அப்படின்ட்டு 2 வார்த்தை. ஸோ இந்த ட்ரெயின்டு ஸ்டாஃப் அப்படின்னாக்கா என்னன்னா பயிற்சி தரும் அலுவலர். ட்ரெயின்டு ஸ்டாஃப் அப்படின்னாக்கா பயிற்சி பெற்ற அலுவலர். ட்ரைனிங் ஸ்டாஃப் அப்படின்னாக்கா பயிற்சி தரும் அலுவலர். ட்ரெயின்டு ஸ்டாஃப் அப்படின்னாக்கா பயிற்சி பெற்ற அலுவலர். ட்ரைனிங் ஸ்டாஃப் அப்படின்னாக்கா பயிற்சி தரும் அலுவலர். அது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சார் பிரான்சிஸ் டே அப்படின்றத பிரான்சிஸ் நாள் என மொழிபெயர்க்க கூடாது, ஒலிபெயர்ப்பு செய்ய வேண்டும். ஸோ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா முடியாத சொற்களை ஒலிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு பதிலாக ஒலிபெயர்ப்பு செய்யணும். ஸோ ராம்தேவ் சிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராம்தேவ் சிங் அப்படின்னு தான் மொழிபெயர்க்கணும். கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பராமாயணத்துல லக்ஷ்மண என்னன்னு சொல்லியிருக்காரு, லக்வன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒலிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்பு கிடையாது, ஒலிபெயர்ப்பு. அதை வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது புதிதாக கண்டுபிடிக்கும் அறிவியல் கருவிகளுக்கும் சொற்களையும் உடனுக்குடன் மொழிபெயர்க்க முடியாத போது ஒலிபெயர்ப்பு செய்யலாம் அப்படின்ட்டு இந்த விதிமுறையை கொடுக்குறாங்க. ஒரு நியூ திங் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு சொற்கள் மொழிபெயர்க்க முடியாத நிலை ஏற்படும் போது அதை என்ன பண்ணலாம், ஒலிபெயர்ப்பு செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அரிஸ்டாட்டில் எழுதிய நூல் பொய்டிக்ஸ். இதனை தமிழில் கவிதையியல் என பேராசிரியர் மணவாளன் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். ஸோ இது ரொம்ப முக்கியம். பொய்டிக்ஸ் அப்படின்னாக்கா கவிதையியல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது பின்வரும் குரூப் 4லயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிரேக்க கலைச்சொற்கள் மிகவும் பழமையானதாக இருந்தாலும் அவை ஆழமானவை எனவும் அதற்கு ஏற்ற வடிவம் தமிழில் இல்லை எனவும் கூறியுள்ளார். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மணவாளன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிரேக்க கலைச்சொற்கள் மிகவும் பழமையானவை, ஆழமானவை, அதற்கு ஏற்ற தமிழ் சொற்கள் இல்லை அப்படின்றத சொன்னது யாருனாக்கா மணவாளன் அவர்கள். கிரேக்கத்தில் கதை மாந்தர்களையும் அவர்களின் பண்புகளையும் எத்தோஸ் என்ற ஒரு சொல்லே குறிக்கிறது. ஆங்கிலத்திலும் கேரக்டர் என்னும் ஒரு சொல் இரண்டையும் குறிக்கிறது. ஆனால் தமிழ் மொழியில் கதை மாந்தர் வேறு, கதை மாந்தர்களின் பண்புகள் வேறு அப்படின்றத தமிழ் மொழி நம்மளுக்கு கொடுக்குது. இதுதான் தமிழினுடைய தனித்துவம். ஸோ அடுத்தது திருக்குறளை மொழிபெயர்த்தது யார் யாரு அப்படின்றத பார்ப்போம். திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய செம்மொழி நிறுவனம் சார்பில் 18 பேர் ஆங்கிலத்தில் சுருக்கமாக மொழிபெயர்த்துள்ளனர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை மேண்ட்ரின் சைனீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொழிபெயர்ப்பதற்கு யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா யூசி என்பவருக்கு 77.4 லட்சத்தை தமிழக அரசு வழங்கியுள்ளது. அதை ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. சைனீஸ்ல மொழிபெயர்த்ததுக்கு யூசி அப்படின்றவரை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து கம்பி நீட்டினான் என்பது தமிழில் வழங்கும் ஒரு மரபு தொடர். இதனை மொழிபெயர்க்கும் போது லென்தன்ட் த ராட் என்று மொழிபெயர்த்தால் ஆங்கிலத்தில் படிப்பவருக்கு புரியாது. இதனை he voted away என்று தான் மொழிபெயர்க்க வேண்டும். ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கம்பி நீட்டினான் அப்படின்றதுக்கு மொழிபெயர்த்தல் என்ன அப்படின்னாக்கா he voted away அப்படின்னு தான் மொழிபெயர்க்கணும். ஸ்மெல் எ ராட் என்னும் ஆங்கில மரபு தொடரை எலியை மோந்துப்பார் என எழுதக்கூடாது. அதன் பொருள் ஐயமுற்றான் அப்படின்றது தான். ஸ்மெல் எ ராட் அப்படின்னாக்கா ஐயமுற்றான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொழிபெயர்ப்பாக வரும். ஸோ அதே போல ஒரு மொழியில இருக்கக்கூடியதை அந்த மரபு தொடர் உணர்த்தக்கூடிய பொருளை புரிந்து கொண்டு என்ன பண்ணணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பட்ட காலிலே படும் அப்படின்னா என்னது, சாரோஸ் நெவர் கம் இன் எ சிங்கிள் அப்படின்றத சொல்றாங்க. சாரோஸ் நெவர் கம் இன் சிங்கிள், பட்ட காலிலே படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது எரிகிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றினார் போல் அப்படின்றதுக்கு ஆடிங் ஃபியல் டு த ஃபயர் என்று எழுதலாம். ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது
இலக்கியங்கள் வாயிலாக அவற்றை படைத்த கவிஞர்களை கூட ஒப்பிட்டுகிறார்கள். கம்பனுடன் மில்டனை ஒப்பிடுகிறார்கள். பாரதிதாசனுடன் வேர்ட்ஸ்வர்த்தையும் பேராசிரியர் மணவாளன் ஒப்பிட்டுள்ளார். ஸோ மணவாளன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா கம்பனோட மில்டனையும் பாரதிதாசனுடைய வேர்ட்ஸ்வர்த்தையும் ஒப்பிட்டு பேசுறாரு. அவை எபிக் ஹீரோயிசம் இன் மில்டன் அண்ட் கம்பர் அப்படி த எக்ஸ்டர்டியம் ஆஃப் ராமாயணம் அண்ட் மில்டன்ஸ் பாரடைஸ் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் பாரதிதாசன் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன. ஸோ இந்த பெயர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பாரதிதாசன் கால் சாண்டர்பர்க் ஓர் ஒப்பாய்வு என்ற நூலை முனைவர் செல்வ கணபதி எழுதியுள்ளார். பாரதிதாசனை யார் கூட ஒப்பிடுறாங்கனாக்கா கால் சாண்டர்பர்க் அவரோட ஒப்பிடுறாங்க. கம்பனை மில்டன் கூட ஒப்பிடுறாங்க. பாரதிதாசன் கூட வேர்ட்ஸ்வர்த்தை ஒப்பிடுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ் ஹீரோயிக் போயிட்ரி என்ற ஆய்வு நூலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கைலாசபதி அப்படின்றவர் தான். கைலாசபதி அப்படின்றவர் தமிழ் ஹீரோயிக் போயிட்ரி என்ற ஆய்வு நூலை எழுதியுள்ளார். இதனை கூவே பாலசுப்ரமணியன் தமிழ் வீரநிலை கவிதை அப்படின்ட்டு மொழிபெயர்த்துள்ளார். இங்கிலீஷ்ல எழுதுனது கைலாசபதி, தமிழ் ஹீரோயிக் போயிட்ரி அப்படின்ற நூல் எழுதுனது. அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கூவே பாலசுப்ரமணியன். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது அறிவியல் செய்திகளை பத்தி மொழிபெயர்ப்பது எப்படி அப்படின்ட்டு சொல்றாங்க. முன்னொட்டு பின்னொட்டுகளை இணைத்து கலைச்சொல் உருவாக்குவது நடைமுறையில் உள்ளது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்கன்னாக்கா மீட்டர் என்பதை மானி என மொழிபெயர்த்து பின்னொட்டாக வைத்து எலக்ட்ரோமீட்டர் அப்படின்னா மின்மானி, லாக்டோமீட்டர் அப்படின்னா பால்மானி, த மோமீட்டர் அப்படின்னா வெப்பமானி, தெர்மோமீட்டர் அப்படின்னு சொன்னாக்கா வெப்பமானி, தெர்மோமீட்டர் அப்படின்னா வெப்பமானி என புதிய கலை சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வேற்றுமொழியில் காணப்படும் கருத்து வளர்ச்சி நம் மொழியிலும் ஏற்படும். ஒரு நாட்டின் பண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். நம் இலக்கியத்தை பிற நாட்டு இலக்கியத்துடன் ஒப்பிட்டு ஆராயலாம். வணிக வளர்ச்சிக்கும் பெருதுணையாக அமையும். ஸோ மொழிபெயர்த்தலினுடைய முக்கியத்துவத்தை இங்க குறிப்பிடுறாங்க. இது அசசன் ரீசனிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா தமிழ் வேற்றுமொழியில் காணப்படும் கருத்து வளர்ச்சி நம் மொழியிலும் ஏற்படும். ஒரு மொழியை டிரான்ஸ்லேஷன் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சியானது டெவலப்மெண்டலானது நம்ம மொழியிலையும் வரும். அடுத்தது ஒரு நாட்டினுடைய பண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது இலக்கியத்தை பிற நாட்டு இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு ஆராய முடியும். வணிக வளர்ச்சிக்கும் பெருந்துணையாக இருக்கும். ஒரு நாட்டில் கண்டுபிடித்த அறிவியல் செய்தி மற்ற நாட்டுக்கும் பரவும். புகழ்பெற்ற நூல்களை பற்றியும் நூலாசிரியர்களை பற்றியும் தெரிந்து கொண்டு பிற மொழி இலக்கியங்களின் மொழிபெயர்ப்பு நூல்களை படிக்க விரும்பலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு கூட மொழிபெயர்ப்பு தான் உதவுகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது கணினி வழி மொழிபெயர்ப்பு. அது எங்க நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல பண்ணிட்டு வராங்க. ஸோ கணினி வழி மொழிபெயர்ப்பு, கணினியில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் நூல்கள் அது எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு யார் பண்றாங்கனாக்கா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் செய்யுது. ஸோ இயந்திர மொழிபெயர்ப்பு மெஷின் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இயந்திர மொழிபெயர்ப்பு மெஷின் டிரான்ஸ்லேஷன், மாந்தர், கணினி உரையாடல் ஆகியவற்றை தமிழில் நிகழ்த்த உதவும். ஸோ என்ன சொல்றாங்கனாக்கா மெஷின் டிரான்ஸ்லேஷனும் இன்ட்ராக்ஷன் பண்ணிக்க முடியும், சிஸ்டமும் ஹியூமனும் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும். அதை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இயற்கை மொழி பகுப்பாய்வு என்னும் தொழில்நுட்பம் செயல்படும் போது கணினியே மூளையாக இருந்து செயல்படும். ஸோ இதை சொல்றது யாருனாக்கா இவங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சொல்றாங்க. அடுத்தது திறன்பேசியில் கூட மொழிபெயர்க்கும் முறை வந்துவிட்டது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினர் தமிழ் மொழிபெயர்ப்பு செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இது வேற்று மொழியில் பேசுபவர்களின் பேச்சை தமிழ் எழுத்துக்களில் தரும் தொடரை தந்தால் அதற்குரிய தமிழ் சொல்லை கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ திறன்பேசியில மொழிபெயர்க்கும் முறையை உருவாக்கியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாக்கா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினர். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட். ஸோ
இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் மகாகவி பாரதியாரின் பாடல்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது இவர் பாரதிதாசன் சொன்னது. யாரை பற்றி? நம்ம பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொன்னது, தாராதளத்து பாஷைகளில் அண்ணல் தந்த தமிழ் பாட்டை மொழிபெயர்த்தால் தெரியும் செய்தி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாரதியினுடைய சுதேச கீதங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேய அரசு தடை விதித்த போது காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏடு இந்தியா, யங் இந்தியா, அப்புறம் குஜராத்தி நாவலான நவஜீவன் ஆகிய மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்து வெளியிட்டார். அதை கூட, அந்த செய்தியை கூட தெரிஞ்சுக்கோங்க. காந்திக்கும் பாரதிக்குமான உறவு என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான். பாரதி இவங்க 2 பேருக்குமான உறவு என்னன்னாக்கா, பாரதியினுடைய நூலை சுதேச கீதங்களை பேன் பண்ணும்போது 1928 பண்ணியிருப்பாங்க. 1928 ஆங்கில அரசாங்கம் பேன் பண்ணியிருக்கோம். அந்த பேன் பண்ணப்போ வந்து என்ன பண்ணாருனாக்கா, காந்தி தன்னுடைய நூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, அந்த நாளேடுகளில் வெளியிட்டாரு. யங் இந்தியா, அப்புறம் குஜராத்தி இதழான நவஜீவன் ஆகிய நூல்களில் வந்து வெளியிட்டாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்த பாரத பிரதமர் திரு நேரு வந்து என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, 1963 பாரதியின் பாடல்கள் இந்திய மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இது எப்போனா 1963 சொல்லியிருப்பாங்க. இது வந்து 1928 நடந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட், தொல்காப்பியர் கூறும் மொழிபெயர்ப்பு விதி. ஸோ என்ன விதியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொகுத்தல், விரித்தல், தொகை விரி, மொழிபெயர்ப்பு, அதற்படை யாத்தலோடு அனைமரவெனவே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து வடச்சொற்கிளவி வடவெழுத்து ஓரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுல இருந்து சொல்லியிருக்காங்கனாக்கா தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. சிதைந்தன வரினும் இயேந்தன வரையார் அப்படின்றதையும் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மொழிபெயர்ப்பினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னாக்கா, இலக்கிய மொழிபெயர்ப்பு, கணினி மொழிபெயர்ப்பு, வானொலி மொழிபெயர்ப்பு, விளம்பர மொழிபெயர்ப்பு, பத்திரிகை மொழிபெயர்ப்பு, அறிவியல் மொழிபெயர்ப்பு, அதை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது புறநானூரை வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தாக்கா ராவ் சாஹிப் கோதண்டபாணி அப்படின்றவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா மொழிபெயர்த்திருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், டெல் அஸ் ஆல் டவுன்ஸ் ஆர் ஒன், ஆல் மென் ஆர் அவர் கின் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க தெளிவா. ஸோ அடுத்தது உமர்கயம் பாடல்கள் பாரசீக புலவரால் எழுதப்பட்டவை. அவற்றை எட்வர்ட் பிர்சால்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. உமர்கயம் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரசீக புலவரால் எழுதப்பட்டது. அவற்றை எட்வர்ட் பிர்சால்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அதனை கவிமணி என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சுந்தர ராமசாமியினுடைய எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவரினுடைய ஒரு புளிய மரத்தின் கதை என்னும் நாவலை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வென்ட்வர்த் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து சூத்திரகரின் மிருட்ச கடிகம் அப்படின்ற நூல், வடமொழி நூல், அதை வந்து பார்த்தீங்கன்னா மன்னியல் சிறுதேர் அப்படின்ட்டு பண்டிதமணி மு கதிரேசனார் மொழிபெயர்த்திருக்காரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தமிழில் மொழிபெயர்ப்புக்கு என வெளிவரும் இதழ் திசை எட்டும், அதன் ஆசிரியர் குறிஞ்சிவேலன். ஸோ இது ரொம்ப முக்கியமானதுப்பா. தமிழ் மொழிபெயர்ப்புக்கான வெளிவரும் இதழ் வந்து என்னன்னாக்கா திசை எட்டும் அப்படின்ற இதழ், அதனுடைய ஆசிரியர் குறிஞ்சிவேலன். ஸோ இணைய இதழான திணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, ஆங்கிலம் ஆகிய 6 மொழிகளில் வெளிவருகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
இன்டர்நெட் மேகசின் அப்படின்னாக்கா திணை அப்படின்றது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய 6 மொழிகளில் வெளிவருகிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். தமிழில் 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இப்படி தான் படிக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து வச்சு தனியாக படிக்கணும். முக்கியமானதை நோட்ஸ் எடுத்து படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஆல்.